அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் திருப்பாடல் 56 எடுத்து வாசிப்போம். இத்திருப்பாடல் 56 ஒரு புலம்பர் பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது அரசர் பாடிய பாடல். பகைவர்களுக்கு அஞ்சி அவர் அச்சத்தோடு இருந்த பொழுது பாடிய ஒரு பாடல் இந்த 56வது திருப்பாடல். தாவீது அரசர் காத் என்ற இடத்திற்கு செல்கிறார். அங்கு ஆக்கீசு என்ற மன்னனை அவர் சந்தித்து அவரை பார்த்து பயப்பட்ட பொழுது பாடிய பாடல். இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறந்த பாடல். தன்னை பாதுகாக்குமாறு ஆண்டவரை வேண்டுகிறார். இந்த பாடலிலே நாம் கடவுள் தாவீதை பாதுகாக்க வேண்டும் என ஜெபிப்பதாக பார்க்கின்றோம். பாடலுடைய முதல் வசனத்திற்கு செல்வோம். கடவுளே எனக்கு இறங்கி அருளும். இந்த ஆசிரியர் முதலாவதாக ஆண்டவருடைய இரக்கத்திற்காக பாதுகாப்பிற்காக வேண்டுகிறார். ஆண்டவரே இறங்கி அருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். பல பாடல்களிலே நாம் பொதுவாக பார்ப்பது என்னவென்றால், பகைவர்கள் ஆண்டவருடைய மக்களை துன்புறுத்துவதைத்தான் நாம் பார்க்கின்றோம். பல பாடல்கள் பாதுகாப்பை வேண்டி ஜெபிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிய வருகின்றோம். மனிதர் என்னை நசுக்குகின்றனர், அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். தாவீதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் துன்பம்தான். ஏனென்றால் அவரை சுற்றிலும் எதிரிகள் இருந்தார்கள். அவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே தாவீது அரசர் பாடுகிறார், ஆண்டவரே நாள்தோறும் என்னை துன்புறுத்துகின்றார்கள், எனக்கு இறங்கும், என்னை காப்பாற்றும் என்று வேண்டுகின்றார். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மீண்டும் அந்த 2வது வசனத்திலும் நாள்தோறும் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். நாள்தோறும் என்னை கொடுமைப்படுத்துகின்றனர், மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோர். ஒரே போர். அவருடைய காலத்தில் நிறைய போர்கள் இருந்தன. ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருந்தால் இருந்தன. இந்த ஒரு நிலையிலே தாவீது ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை பாதுகாத்தலும் என்று வேண்டுகிறார். அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பி இருப்பேன். நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். எதிரிகளுடைய தாக்குதல்கள், நெருக்கடிகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் மீது தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை, இந்த சூழல்களிலே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், என்னை பாதுகாக்க வாரும். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், கடவுளையே நம்பி இருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். அற்ப மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த 4வது வசனம் பல்லவி வசனமாக எடுத்து நாம் வாசிக்கலாம். 4வது வசனம் மற்றும் 10வது வசனம், 11வது வசனம், இந்த 3 வசனங்களையும் பார்க்கும் பொழுது பொதுவான சொற்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பொதுவான சொற்கள் அல்லது வாக்கியங்கள் வழியாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த வசனத்தை நாம் பல்லவி வசனமாக எடுத்து வாசிக்கலாம். என் எதிரிகள் என் நேரமும் என் சொற்களை புரட்டுகின்றனர், அவர்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்தவே. மீண்டும் சொல்லுகிறார், துன்புறுத்தவே. என்னை துன்புறுத்துகின்றனர், என்னை நசுக்குகின்றனர். அதாவது தாவீதனுடைய அந்த வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் ஒன்று கூடி பதுங்கி இருக்கின்றனர், என் உயிரை போக்குவதற்காக என் காலடி சுவடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றனர். தாவீதை கொல்ல வேண்டும், தாவீதனுடைய உயிரை பறிக்க வேண்டும் என அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தீமைகளை செய்துவிட்டு தப்ப முடியுமோ? கடவுளே சினம் கொண்டெழுந்து இந்த மக்களினங்களை கீழே வீழ்த்தும். கடவுளை துணைக்கு அழைக்கிறார். தான் புரிகின்ற அந்த போரிலே கடவுள் வந்தால்தான் எனக்கு விடுதலை. ஆகவே கடவுளுடைய அந்த பாதுகாப்பையும் கடவுளுடைய இருப்பையும் இவர் வேண்டுகிறார். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? குறிப்பேடு என்பது ஒரு நினைவு நூல். கடவுளுடைய அந்த நினைவு நூலிலே தன்னை பற்றி பதிவு செய்யுமாறு இவர் செபிக்கிறார்.
இவையெல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? அதாவது கடவுளுடைய அந்த குறிப்பேட்டில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அரசர் இந்த வசனத்தில் உருக்கமாக செபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர், அந்த கண்ணீரை எல்லாம் உமது தோல் பையில் நீ சேர்த்து வைத்திருக்கிறேன். அதாவது நாம் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும், நம்முடைய துன்பம் ஒவ்வொன்றும், நம்முடைய நெருக்கடி வேதனை அனைத்தும் கடவுளுக்கு நன்றாக தெரியும். அதை அவர் அறிந்து அதை அப்படியே சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை என்பது நம்பிக்கையாளர்களுக்கு இடையே அதிகமாகவே இருந்திருக்கிறது. நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன். ஜெபிக்கும் பொழுது எதிரிகள் ஓடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். எதிரிகள் புறமிதுகிட்டு ஓடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அச்சம் இருக்கும். கடவுள் நல்லவர்கள் பக்கம் இருப்பதாக அவர்கள் உணர்வார்கள். ஆகவே ஆண்டவரை, நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன், அதன் பொருட்டு எதிரிகள் ஓடுகிறார்கள், புறமிதுகிட்டு ஓடுவர் என்ற ஒரு நம்பிக்கையோடு இவர் வேண்டுகிறார். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன். இது பல்லவி வசனம். நான் ஏற்கனவே பார்த்தது போல 4வது வசனத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அதே போல இந்த வசனத்திலையும் நாம் பார்க்கின்றோம். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன். கடவுளுடைய வாக்கு, அவருடைய வார்த்தை, அவர் கொடுக்கிற அந்த உறுதியான சொற்கள், அதை நான் புகழ்கின்றேன். ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். பாருங்க, 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். அதாவது அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தை, ஆண்டவருடைய சொற்களை நாம் நினைவு கூர்ந்து நாம் அவரை போற்ற வேண்டும். வாக்கு பிறளாத கடவுள் நம்முடைய கடவுள். நாம் நம்புகின்ற தெய்வம் நம்மை ஒருபோதும் கைவிடாது. அந்த தெய்வத்தை நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும். கடவுளையே நான் நம்பி இருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன் என்று சொல்லுகிறார். உறுதியாக சொல்லுகிறார். நான் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கின்றேன். கடவுள் என் பக்கம் இருக்கிறார். நான் கடவுளை நம்பி இருக்கிறேன். ஆகவே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இங்கே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். என்னுடைய எதிரிகள் எனக்கு என்ன செய்துவிட முடியும்? அவர்கள் என் உயிரை பறிக்க பார்க்கிறார்கள். ஆனால் நான் கடவுளுடைய கையில் இருக்கிறேன். கடவுள் நினைத்தால் என்று எதுவும் நடக்காது. ஆகவே கடவுள் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் என நம்புகிறேன். மனிதர்கள் எனக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு உறுதியான மனநிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை, உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இந்த ஆசிரியர் என் புலம்பர் பாடலிலும் கூட கடவுளுக்கு தன்னுடைய நன்றியை எடுத்துரைக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நம்முடைய நெருக்கடிகள் மத்தியிலே, நம்முடைய துன்பங்கள் மத்தியிலே நாம் அடிக்கடி நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உள்ள குமுறல்களை எடுத்து சொல்வது நல்லது. அதே வேளையிலே கடவுள் நமக்கு இதற்கு முன்னால் செய்திருக்கிற நன்மை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், நன்றி பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் சாவி நின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் அடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீர் அன்றோ. நம்முடைய வாழ்க்கையில நாம் சறுக்கி விழாதபடி, தடுக்கி விழாதபடி, நாம் குப்புற விழாதபடி கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய காலடிகளை அவர் பாதுகாக்கிறார். நாம் எப்பொழுதும் உறுதியாக நடக்க நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த பாடல் ஆண்டவர் மேல் பற்றுறுதி கொண்ட, நம்பிக்கை கொண்ட ஒரு தனி மனிதருடைய ஜெபத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாமும் நம்முடைய வேதனையில, குறிப்பாக எதிரிகள் நம்மை தாக்குகின்ற பொழுது, தீமையின் சக்திகள் நம்மை தாக்குகின்ற பொழுது நாம் பயப்படாமல் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, இயேசுவே, தூய ஆவியை உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். எல்லா நெருக்கடி வேலையிலும் நீர் எங்களை கைவிடாமல் பராமரித்து பாதுகாத்து வருகின்றேன். ஆண்டவரே, கடந்த காலங்களிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறேன். இந்த
நிகழ்கின்ற காலத்திலும் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பீராக, எங்களை கைவிடாது எங்களை உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, எதிரிகள் எங்களை தாக்குகின்ற பொழுது நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, அச்சத்தையும் கலக்கத்தையும் போக்கி எங்களுக்கு நீர் மன தைரியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த உலகிலே துன்புறுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பாதுகாப்பற்ற நிலையிலே வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை சூழலிலே கூட இருந்து அவர்களுக்கு உம்முடைய இருப்பை ஆழமாக உணர்த்துவீராக. அவர்கள் ஆண்டவரே நம்பிக்கை இழக்காமல் உம்மீது என்றும் பற்றுறுதி கொண்டு வாழ அருள் கூர்ந்தருளும். ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோற்பையில் நீர் சேர்த்து வைத்துள்ளீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் உம்முடைய குறிப்பேட்டில் உள்ளன. இதை நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களை மறவாமல் என்றும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிறேன். ஆண்டவரே, நீர் இந்நாள் முதல் செய்து வந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி ஜெபிக்கிறோம். நாங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உம்மீது பற்றுறுதி கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.